சுடி சைஸ் 32 அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்டை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி 8, அது கூட சீம் அலவன்ஸ் 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணி டோட்டலாக 10. ஸோ சுடியோட டோட்டல் லென்த் வந்து நான் 38 அது கூட வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட லென்த் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் எது கரெக்டான லென்த் இருக்கோ அதை எடுத்துகிட்டு அது கூட சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கோட விட்த்து, கழுத்தகலம், இது எல்லாமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ் வேணும்னாக்கா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். குர்த்தியோட ஃபார்முலாஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். ஸோ 2.5 ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 6 ஆர் 4 உங்கள் இஷ்டம் தான், எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஓகே. பேக் நெக்குக்கு நான் அந்த மாதிரி டிஃபால்ட்டான மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற நெக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 5.3, ஷோல்டர் 2.6, ஸ்லீவோட லென்த்து, கையோட உயரம் எவ்வளோ வேணுங்கிறத வந்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான் எழுதியிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பர் ஸ்லீவுங்கிறது கை சுற்றளவு. கை சுற்றளவுங்கிறது எது அப்படின்னா இதுதான், இந்த அளவு எவ்வளோ வேணுங்கிறது தான். ஸோ இந்த 32 சைஸுக்கு வந்து 7 தான், அது கூட 1 வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து 8 வச்சுருக்கேன். ஸோ சைடில் ஸ்லீவ் லென்த்து, சைடு ஸ்லீவு எது அப்படின்னா இது தான், ஓகேங்களா? இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கணுங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கை ரவுண்டு, அந்த கை ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டுங்கிறது இது தான், ஓகேங்களா? அப்படி கை ரவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டம் ரவுண்டு 5 நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் சைடு ஸ்லிட்டு வந்து 15. ஸோ 15 வந்து எங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த ஆர்ம் ஹோல் லைன் போட்டுட்டு இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து 15. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலேயே வரணும்னு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே மார்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டு, ஹிப்பு, பாட்டம் லைன், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் குர்த்தியில் நான் இங்கே சொல்கிற இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே செஸ்ட் லைன் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னாக்கா நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம்ல அங்கே. அப்புறம் வெயிஸ்ட் லைன் வந்து நம்ம 14 இன்ச்சஸ், மேலேருந்து 14 இன்ச்சஸ் வர இடத்துல வெயிஸ்ட் லைன் சீம் அலவன்ஸ். ஸோ அதே மாதிரி மேலேருந்து 21 ஹிப் லைனு, சீட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிடியின் அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாட்டம் லைன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக் லைனுக்கு வந்து நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து எல்லாமே நெக்கோட விட்த்து. ஸோ அதை வந்து மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அதே கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து 2.5 இன்ச்சஸ் ஒரு டாட்டு, ஓகேங்களா? அந்த டாட்டிலேருந்து சைட் வைஸில் ஒரு 3/4 இன்ச் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்டை இங்கே மேலேருந்து ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன் இப்படி ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா ஆனா நெக் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஷோல்டர் வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணும்போதும் 0.5 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? மேலேருந்து தான் ஷோல்டர் லைன், அதாவது சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் 6 இன்ச்சஸ். ஸோ அதே மாதிரி இங்கே ஆர்ம் ஹோல் லைனை நம்ம ட்ரா பண்ணும் போதும் ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து 5.3, 32 சைஸ் இல்லையா, அதனால் 5.3 மேலேருந்தே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து செஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு மார்க் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கு, அப்புறம் இந்த 5.3யோட மிட் பாயிண்ட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ம் டெப்த் லைன் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.3, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவு இது சீம் அலவன்ஸ் இதோட மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து க்ளோஸ்டு சைடு, இது வந்து ஓப்பன் சைடு. ஸோ இந்த ஸ்லீவும் அதே தான், ஓகேங்களா? க்ளோஸ்டு சைடு, இது வந்து ஓப்பன் சைடு. இந்த சைடில் வந்து ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு 6.5, ஓகேங்களா? இந்த 5ங்கிறது இந்த இன்ச்சு 0.5 இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்காக கீழே வந்து 1 இன்ச்சும் மடித்து தைக்கிறதுக்காக விடுறது. ஸோ மொத்தமாகவே 6.5. இப்போது
மேலே வந்து 6.5க்கு ஒரு லைன் போட்டாச்சா, அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலேருந்து 3 மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை லைனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டான இன்ச் வந்து 7. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து டோட்டலாகவே 8 தான். ஸோ 1 வந்து சீம் அலவன்ஸ்க்கு போயிடும். ஸோ 7 இன்ச்சஸ்க்கு வந்து இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நான் இந்த லைனை மார்க் பண்ணிடுவோம். இதோட மிட் பாயிண்ட் என்ன, எம்என் போட்டிருக்கேன் இல்லையா, மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டு லைட்டாக கீழே வளைச்சிக்கணும் அந்த பாயிண்ட் கிட்ட மட்டும். இது வந்து லைட்டாக ஆழம் எடுக்கிறது அவசியம் இல்லை. 32 சைஸ்க்கு வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை லிட்டில் பிட் நீங்கள் வந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த லே அவுட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ட் பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.